பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கு. செப்பனி 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உங்களுக்கு விசாரிக்கிற தேவனா, உங்களுக்கு ஆறுதல் தர தேவனா உங்களோடு கூட இருக்கேன். உங்க சிறையிருப்பை, உங்க பிரச்சனையை நான் மாத்திரம் பண்ண சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்துங்க சொல்றாரு. இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையின் பாதையில நீங்க போகிறீங்கன்னு மனுஷங்களுக்கு தெரியாதுங்க. இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறுமா, இதுல இருந்து நான் எப்படியாவது விடுதலையாக முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. கண்டிப்பா ஆண்டவர் மாத்த போறாருங்க. மனுஷங்க உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், ஆனா அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு முறியடிக்க போறாருங்க. இனி கண்ட அந்த எகிப்தை இனி காணாதிருப்பதே வசனம் சொல்லுது. வசனம் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. எப்பங்க கிரியை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளையா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நீங்க சத்திய வசனத்தின்படி நீங்க வாழ்றதுக்கு நீங்க தயாரா? அப்படி நீங்க மாறும்போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க சிறையிருப்பை இன்னைக்கு திருப்ப போறாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாமே மாறக்கூடியதுதான். மாறாதது ஒண்ணுமே கிடையாது. இவ்வளோ பெரிய பிரச்சனை இதெல்லாம் மாறுமா, எனக்கு பயமாகுதுன்னு நீங்க சொல்லலாம். அந்த பயத்தை ஆண்டவர் நிச்சயமா மாத்துவாருங்க. அதான் பைபிளே சொல்லப்பட்டிருக்குல்ல, பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள். ஏசப்பா ஏன் பயப்படாதீங்கன்னு சொல்றாரு? நான் இருக்கேன் உனக்காக, நீ ஏன் பயப்படுறன்றாரு. இன்னைக்கும் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.